கேப்டன் எங்க பார்த்தாலும் சிறுமியை கெடுத்துட்டே இருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? எனக்கு 1008 மெசேஜ். நான் என்ன பதில் சொல்ல? தண்டனை கடுமையாக்குன்னு சொன்னேன். கோயம்புத்தூர் மேட்டரை பத்தி பேசாம இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஏன் கோயம்புத்தூர் மேட்டரை பத்தி பேசாம இருந்தேன்? இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் ஒரு புள்ள காதலம் கூட இருக்கும்போது அந்த புள்ளைய கெடுத்தாங்க. டேய் தண்டனை கொடுங்கடா, அத்தராத்திரி அந்த புள்ளைக்கு அங்க என்ன வேலை அப்படி கேட்டவங்க இருக்காங்க இல்லையா? இப்போ நான் அந்த புள்ளைக்காக போவேன், அந்த புள்ளை எதுக்கு வெளியே அந்த நேரத்தில் விளையாட வந்துச்சுன்னு கேட்பாங்க. பச்சை புள்ள கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நார்மலா நாக்கு என்ன நாள் கேட்கும்ல. இப்போ விஷயம் என்ன கேட்டால் கோயம்புத்தூர் மேட்டில் பக்கத்து வீட்டுக்காரன் தான் கெடுத்துட்டான். சரிங்களா? அப்போ அந்த வீட்டில் அந்த அம்மாவே சரக்கு அடிச்சிருக்காங்க ஒத்துக்கிட்டு சித்தி வந்து ப்ராப்பரா எங்களுக்கு நிவாரணம் தரேன்னு சொன்னாங்க. நிவாரணம் தரேன்னு அதிலே நிற்குங்க. அப்போ யாருமே இழப்பு பார்க்கல. அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் 4 மிதிச்சு அனுப்புனா உண்மை வெளியே வரும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் ஒவ்வொரு ஊருக்காரங்களும் என்ன கடமை, பக்கத்து வீட்டுக்காரர் இப்படி செஞ்சானா ஒருத்தர் அடிச்சாதான் அது இருந்து கொலை, பல பேர் சேர்ந்து அது கலவரம், சொட்டையை முடிச்சு பொம்பளை பிள்ளை மேல கையொப்பியான்னு சொல்லி ஊருக்காரங்களுக்கு பொறுப்பு இருக்கா? வாயாம அரசாங்கத்தையும் போலீஸையும் குறைச்சு நான் உடன்பட மாட்டேன். 234 தொகுதி இருக்கு, 8 கோடி பேர் இருக்கான். 8 கோடி பேர் வீட்டு வாசலையும் ஒரு போலீஸ் விட்டா அப்ப என்ன ஆகுது கேட்க? நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம தான் பாதுகாக்கணும். இந்த பிள்ளைங்களா ஸ்கூல்ல போய் இப்படி சம்பவம் நடந்துச்சுன்னா கவர்மெண்ட் குறை சொல்லலாம், நிர்வாகத்தை குறை சொல்லலாம். ஏன்னா வீட்டுக்குள்ள விளாண்ட பிள்ளைலாம் இவனா கெடுத்து விட்டானா அதுக்காக எல்லாருமே அரசாங்கத்தை சொன்னா நான் அன்னைக்கே சொன்னேன். இந்த தளபதி தொண்டர்கள் தான் அரசியல கத்து தருவாங்க ஆட்சியில் உட்கார்ற மாதிரி உட்கார வச்சு அங்கங்க குத்தாங்க. 50 ஆண்டு காலமா பொற்கால ஆட்சி நடந்த மாதிரி இவர் தான் என்னமோ பொறுக்கிதனம் பண்ண மாதிரி பேசுறாங்க. ஐயா மன்னிக்கணும், இது நான் கேட்கல, ஊருக்குள்ள அப்படி கேட்டுருக்காங்க. வாய்ப்புகளை கொடுத்துட்டீங்க, கொஞ்சம் அவரை பயணிக்க விடுறது கிடையாது. அதுக்கடுத்து 1008 விஷயம், இங்க நடந்தா குத்தம் அங்க நடந்தா குத்தம். ஏண்டா நம்ம பிள்ளைய நம்ம தாண்டா பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைய கவனிக்கிறத விட வீட்டில் என்ன வேலைன்னு கேட்க. இவங்க பெற்றுட்டு அப்படியே விட்டுருவாங்க, போதையில மட்டையாயிருவாங்க. அதனால கவர்மெண்ட் வந்து குறை சொல்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கெடுக்கிறாங்க, அவங்களுக்கும் தக்க